கேப்டன் சமாதி பார்க்க உள்ளே விட மாட்டாங்க. இது யார் தூண்டுதல் செய்யறதிலும் போலீஸ் வன்மையாக கண்டிக்கிறேன். இங்கே அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். போலீஸ்காரங்க அசிசமாக திட்டி வெளியே போங்கடா நாயா அப்படின்னு பேசுகிறாங்க. நாங்கள் அவரை பார்க்கணும். அவர் தொட்டு அவர் இடத்த இருந்து காலை கும்பிட்டு விட்டு போகணும். அவர் காலை தொட்டு கும்பிடணும் வரும் பார்க்க விட மாட்டாங்க. நான் மதுரையிலேருந்து வர்றேன். தலைவரை பார்க்க அனுமதி கேட்டோம். போலீஸ் தலைவரை பார்க்கணும். ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடுவான். அதுக்காக தான் இங்கேருந்து வந்திருக்கிறான். அதனால் அனுமதி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் என்ன கூட்டம் குடிச்சுன்னா மறியல் பண்ணுவோம். ஆமாம். சரி, நேரத்தில் நிறைய முக்கியமான வந்தாங்க, விட மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி காலியாக தானே இருக்குது. வேலை நடக்கலாம். எங்கள் ரசிகரை அவரை நாங்கள் பார்க்கணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். நாங்களும் மனுஷன் தானே, எங்களை உள்ள அனுமதிக்கலாம்ல. எங்களுக்கு தலைவரை பார்க்கணும் ஆசை இருக்காதா? இன்றைக்கி தலைவர் இன்றைக்கி இறந்துட்டார். இன்றைக்கி லாஸ்ட் வரைக்கும் யார் இன்றைக்கி ரசிகர் தான் நிற்கிறான். எல்லாம் மாலை போட்டு போயிட்டான். கேப்டன் தான் எங்களுக்கு என்றைக்குமே உயிர். மதுராந்திருந்து வரேங்க. அவரை பார்க்கணும். அவர் சமாதி அவரை பார்க்க முடியாதனால இன்றைக்கி பஸ் பிடிச்சி எனக்கு பார்க்க உள்ள அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. நேற்றுக்கும் வந்தோம், முந்தா நாளும் பார்க்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போனாலும் விடுவாங்கன்னு தானே அங்கேருந்து வராங்க. அதுக்குன்னு விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நேற்று பார்க்கவும் இல்லைங்க. போலீஸ் வாடா போட மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க. கட்சிக்காரங்களே உண்மையை கண்டிக்கிறோம். உண்மை இல்லைங்க. உண்மையிலேயே அவர் கேப்டன் தான். கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும். அவர்கள் மட்டும்தான். நம்ம ஊர் சொந்த ஊர் மாவட்டம் மதுரை. தேசிய முற்போக்கு திராவிட கழக கேப்டன் அவர்கள் இன்றைய நாளை முதல்வருக்கு என் முடி காணிக்க செலுத்த போகிறேன். திருப்பதி வேண்டியிருந்தேன். கேப்டன் உயிரே போயிட்டார். தலைமையில் உள்ளே விட மாட்டுறாங்க. கேப்டன் சமாதி பார்க்க உள்ளே விட மாட்டுறாங்க. இது யார் தூண்டுதல் செய்யறதிலும் போலீஸ் வன்மையாக கண்டிக்கிறேன். உறுதியாக தலைமையிலிருந்து யாரும் எங்களுக்கு சொன்னால் தான் நான் வெளியில் போவோம். இல்லைன்னா போக மாட்டோம். உறுதியாக சொல்கிறோம். ஆனால் கடைசி காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தை பார்க்க முடியல. எல்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருடைய உறவினர்களும் கட்சியினர்களும் நெருங்கிய சொந்தங்களும் மட்டும் இருந்தார்கள். ரசிக பெருமக்களும் பொதுமக்களும் பார்த்திங்கன்னா இந்த சாலை ஓரங்களையே தவித்து அவரை கடைசியில் ஒரு முறை பார்க்க முடியாதா? அவர் கையை தூக்கி அசைக்க மாட்டாரா? அவருடைய குரல் கேட்க முடியாதா என்று நேற்று ரொம்பவும் ஏக்கத்தில் இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக தான் இருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காம்பட்டு கிராமம். இங்கே அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். போலீஸ்காரங்க அசிசமாக திட்டி வெளியே போங்கடா நாயா அப்படின்னு பேசுகிறாங்க. நாங்கள் அவரை பார்க்கணும். அவர் தொட்டு அவர் இடத்த இருந்து காலை கும்பிட்டு விட்டு போகணும். அந்நியார் பார்த்து எங்களுக்கு கூட சொல்லணும். இந்த டிவியை கொஞ்சம் பார்த்து இந்த இடத்தை பார்த்து எங்களுக்கு கூட சொல்லணும். அவர் காலை தொட்டு கும்பிடணும் வரும் பார்க்க விட மாட்டாங்க. பெங்களூர்லேருந்து வரேன். MMT காலனியில் இருக்கேன். 4:30 மணிக்கு வந்தேன். நான் 4:30 மணிக்கு நேற்று நைட்டை வந்துட்டேன். 4:30 மணிக்கு பார்க்க முடியல அவங்கள. நம்ம அவர் சமாதியாவது பார்த்துட்டு போகலான்ட்டு பாருங்க. என் பொண்ணு கூட இந்த டிவியில் பார்க்க சொல்லிச்சு. இல்லை வாப்பா நீங்கள் நேரில் போய் பாருங்கள். சின்ன பொண்ணு 7 வயசு பொண்ணு. அதனால 4:30 மணிக்கு வந்தாங்க. 4:30 5 மணிக்கு நின்றுட்டுருக்கேன் சார். அங்கேயும் தங்கிட்டு இங்கே டீ குடிச்சிட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அந்நியார் வந்தால் ஒரு இது கொடுத்தா நான் உள்ளே போய் ஒரு லேட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுவேன். 3 நாள் ஆச்சு ஒரு மூஞ்சை பார்க்க முடியல. சரி அவர் கல்லறாவது பார்த்துட்டு போகணும். இல்லைங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம். தலைவரை பார்க்க முடியலைங்க. கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. சரி இதாவது பார்த்துட்டு போகலான்னு தான் ரொம்ப தூரத்துலேருந்து வரோங்க. எப்படியாவது பார்க்க உள்ள வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால சரிங்க, இருக்கட்டுங்க. வேலை நடந்தால் நாங்கள் ஒரு ஓரமாக நின்று நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் சும்மா நின்று பார்த்துட்டு வரோம். நாங்கள் பார்த்துட்டு சரிங்களா? எங்களுக்கு எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க. இயன்ற இது செய்வோம். இல்லாதவருக்கே நான் மதுரையிலேருந்து வர்றேன். தலைவரை பார்க்க அனுமதி கேட்டோம். தலைவரை பார்க்கணும். ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடுவான். அதுக்காக தான் இங்கேருந்து வந்திருக்கிறான். அதனால் அனுமதி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் என்ன கூட்டம் குடிச்சுன்னா மறியல் பண்ணுவோம். ஆமாம். போலீஸை வன்மையாக கண்டிக்கிறான். போலீஸ் இங்கே நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம்னா அங்கே இன்ஃபர்மேஷன் போகணும். இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாரையும் ஒரு சைடில் பார்த்துட்டு அப்படியே பெறப்படுறதுக்கு தயாராக இருக்கான். இல்லாத பட்சத்தில் கூடிய சீக்கிரம் மறியல் நடக்கும். இப்போ அனுமதி இல்லைன்னா மறியல் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நேற்றுலாம் பார்க்க முடியல. அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறான். அதனால தான் வந்திருக்கிறான். நேற்றே பிறப்பட்டி வந்தாச்சு. இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலையிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறேன். எப்போ விடுறாங்களோ விட்ட முன்னாடி தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்தில் கூட்டம் கூடியச்சுன்னா மறியல் பண்ணுவோம். உட்காந்துருவோம். தயாராக இருக்கிறோம். நாங்கள் எதற்கு தயார்? தலைவரை அப்படி பார்த்துட்டு பெறப்படணும். அவ்வளோதான். அந்த சமாதியை பார்த்தா கூட போகுது. அது நேற்று பார்க்க முடியாதால தான் சார் இன்னமும் இங்கேயே இருக்கிறேன். போகிறதுக்கு இல்லாத அவரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டுக்கா ஒன்றும் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன் சார்.
நான் பிறந்ததுலேருந்து அவர் உயிருக்கு மேலே நான் அவர் ரசிக்கிறேன் சார். அவர் எனக்கு என் உயிர் அவர் தான் சார். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவரை பார்த்துட்டு போகலான்னு ஒரு நிம்மதி அந்த இதில் இருக்கிறேன் சார். அவரை பார்க்குறதுக்கு அந்நியார் அவர்கள் அனுமதி கொடுக்கணும் சார். நான் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியம் சார், நாரிமங்கலம் ஏழுமலை சார். ரொம்ப தீவிரமாக இருக்குது சார். அவர் பார்க்காம நான் சாப்பிடவே இல்லை சார். நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நேற்று டிவியில் பார்த்தேன், இன்றைக்கி கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் இப்போ ப்ளீஸ் சார். கேப்டனுடைய தீவிரமான ரசிகர். அவருடைய சொல்ல கேட்டு தான் நாங்கள் படத்தில் தமிழென்று சொல்லா தலை நின்று அந்த பேச்சுக்கு தான் நினைக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பிரபலங்கள் எவ்வளோ 1000 பேர் கூட வந்து பார்க்கலாம் அவர் கூட இருந்தவங்க. ஆனால் அவர் கூட தொண்டை என்ன சொன்னான், கிட்னியை கொடுக்குறேன், உறுப்பை கொடுக்குறேன், எல்லாமே சொல்கிறது. எங்கள் ரசிகர்களை உள்ள நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் சண்டை போடுறோம் சொல்கிறோம். எங்கள் தலைவரை வந்து நேற்றுலாம் நிறைய முக்கியமான வந்தாங்க, விட மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி காலியாக தானே இருக்குது, வேலை நடக்கலாம். எங்கள் ரசிகரை வந்து அவரை வந்து நாங்கள் பார்க்கணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்களை தயவு செய்து அனுமதிக்கு மாரி கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் மனுஷன் தானே, எங்களை உள்ள அனுமதிக்கலாம்ல. எங்களுக்கு தலைவரை பார்க்கணும் ஆசை இருக்காதா? இன்றைக்கி தலைவர் வந்து இன்றைக்கி இறந்துட்டார். இன்றைக்கி லாஸ்ட் வரைக்கும் யார் இன்றைக்கி ரசிகர் தான் நிற்கிறான். எல்லாம் அவன் மாலை போட்டு போயிட்டான். கேப்டன் தான் எங்களுக்கு என்றைக்குமே உயிர். நான் சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்கிறேன். என் பேர் பிரபாகரன். 1997 நான் விஜயகாந்தை தீவிர ரசிகன். அவர் மூலயமா நான் ஒரு பதக்கமாக வாங்கிக்கிறேன். என்னால் தாங்க முடியல. நான் 3 நாளாக எனக்கு பித்து பிடிச்ச மாதிரியே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது அவர் காலமானது. மாவட்டம் ராமர் புரட்சிவாசலில் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து எங்கே மீட்டிங் இருந்தாலும் எந்த விஜயந்த் வராருனாக்கா அங்கே போயிடுவேன். ஓனரை கேட்பார், எங்கடா ராமரை காணோம் அப்படின்னா, விஜயந்த் மீட்டிங்கு அவர் தலைவர் பார்க்க போயிட்டான் வரமாட்டான் அப்படிம்பார். ஆனால் அவர் பிடிச்சவர். நான் எங்கே இருந்தாலும் அவரோட இதில் நான் போவேன். எங்கே இருந்தாலும் வேலையாக இருந்தால் 6 நாள் சம்பளத்தில் விட்டு நான் போயிடும். அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். தீவிரில் போய் நான் பார்த்தேன், அவர் கால் தொட்டு கும்பிட்டேன். நம்மளுக்கு இது பண்ணு. திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். ஐயா இழப்பை தாங்கிக்க முடியலை. சரி, திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்தோம், பார்க்கலான்னு கேள்விப்பட்டோடனே பைக்லேயே கிளம்பிட்டோம் 2 பேரும். வந்தோம், நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். வந்து இதான் போய் வடபழனியில் சொந்தக்காரங்க வீட்டில் கிளம்பிட்டு வந்து ஐயாவை பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் இப்போ பார்க்க முடியலன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் இறந்தவுடனே ஒரு கட்சி தொண்டனா அவரோட பக்கத்தில் இருக்க முடியலன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மதுராத்திலிருந்து வரேங்க, அவரை பார்க்கணும். அவர் சமாதி அவரை பார்க்க முடியாதனால இன்றைக்கி வந்து பஸ்ஸு பிடிச்சி எனக்கு பார்க்க உள்ள அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, சுகர், எனக்கு காலை வீணுக்குதானே அவரை பார்க்கணும் ஒரு ஆசைக்கு நான் ஓடி வந்தேன். இப்போ பார்க்கக்கூடாதுன்னு அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறது, இப்போ பார்க்க முடியலையே. நேற்றுக்கும் வந்தோம், முந்தா நாளும் வந்து பார்க்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போனாலும் விடுவாங்கன்னு தானே அங்கேருந்து வராங்க, அதுக்குன்னு விடவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்போ இன்றைய கேப்டன் இறந்துருக்கு, உடனே பார்க்க விட மாட்டீங்களே. அன்றைக்கு கலைஞர் இறந்ததுக்கு உடனே அனுமதி உடனே கொடுத்தீங்களே, என்ன காரணம்? எனக்கு தலைவர் முக்கியம், பார்க்க விடணும். இல்லை, இதை விட்டு நான் போக மாட்டேன், என் முடி காணிக்க செலுத்த ரெடியாக இருக்கேன். அண்ணி வெளியே வரணும், தம்பி விஜயபுரம் வெளியே வரணும், இதை விட்டு நான் இடத்த நவர மாட்டேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அவருடைய சொன்ன சொற்களும் அவர் செய்யக்கூடிய தான தர்மங்களை செய்ய சொன்ன கட்டளைகளை வைத்து தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தான தர்மங்களை செய்யுங்க, உங்களுடைய தலைமுறைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு புண்ணியத்தை சேருங்கன்னு சொன்ன ஒரு மனுஷன். அவருடைய வழியில் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி இல்லைனாலும், அவருடைய குரல் இன்றைக்கி கேட்க முடியலனாலும், ஏற்கனவே கேட்ட அந்த குரல்களையும் அவர் சொன்ன வழிகளை தான் இனி செல்லக்கூடிய முறையில் இருக்கிறோம். நேற்று 2 நாள் முள்ள சாப்பிடல, காலைல மதியம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடலங்க. இது உண்மையை கண்டிக்க உண்மையுங்க. நேற்று பார்க்கவும் இல்லைங்க. போலீஸ் வாடா போட மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க கட்சிக்காரங்களே. உண்மையை கண்டிக்கிறோம். உண்மை இல்லைங்க. ஒரு காவல்துறை எப்படின்னா, கேப்டன் எப்படி தொண்டருமே நாங்கள் இருக்கோமா, அவர் மாரி அன்பாக காவல்துறை மரியாதை பேசுவோம். வாடா போட இதில் பேசியிருக்காங்க, தவறான செயல். வன்மையை கண்டிக்கிறோம். இது வன்மையை கண்டிக்கிறோம். இது தலைமை ஒன்று ஸ்டெப் எடுத்து அந்த அதிகாரி யாரும் உடனே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் கேப்டன் ஆஃபீஸில் உண்மை ஆர்ப்பாட்டம் பண்ணப்படும். நான் வெறும் பாருங்கள், டிவியில் பார்த்து கும்பிட்டேன். என் பொண்ணு சொல்லிச்சு, 7 வயசு பொண்ணு. நீங்கள் நேரில் பாருங்கள் அப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும்ல. என் பொண்ணு சொல்லுது, 7 வயசு பொண்ணு சொல்லுது, நீ நேரில் போகிறீங்க, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதனால நான் 5 மணிக்கு வந்தேன் சார். நான் இதோடு போக மாட்டேன், அவங்கள பார்க்காம வர மாட்டேன் சார். இது கண்டிப்பாக இது பாருங்கள், நீங்களே பாருங்கள் சார். நான் டிவியில் அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணு சொல்லுது, இல்லை நீங்கள் நேரில் பாருங்கள், என் 7 வயசு பொண்ணு சொல்லிச்சு.
நேரில் பாருங்கள், நீங்கள் எப்பவுமே இந்த தீவிர இது நீங்கள் போலீஸ் பாருங்கள், உள்ளே விட மாட்டேங்காங்க, எதுவும் பண்ண மாட்டேங்காங்க. ஆமாம், எங்களோட ஆதங்கம் என்ன பண்ணுறது, எங்களோட ஆதங்கம் நாங்கள் பார்த்து நாங்கள் போயிடுறோம். ஆமாம், அவர் சமாதியாவது பார்த்துட்டு போகிறோம், அதுக்கு எங்களுக்கு வந்து ஆறு. நாங்கள் சின்ன பிள்ளை தான், நான் சின்ன குழந்தைலேருந்து வளர்ந்தேன். எங்களுக்கு அவங்களும் நல்லா தெரியும், நடிகர்லேருந்து அவங்கள நல்லா பார்த்துருக்குறேன். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் சார், என்னை கொஞ்சம் விடுங்க சார், ப்ளீஸ் சார். அவர் வந்து எங்களை மறந்துருந்தாலும் எங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறாரு. கருப்பு எம்ஜிஆர் போல் நாங்கள் என்றென்றும் அவருக்கு கடமையாற்ற அவருடைய மகன் பிரபாகரன் வழியில் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிக்கிறோம். நான் அவர் நல்லது செய்கிறது டிவியில் பார்த்தாலும் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விடுவேன். எல்லாத்துக்குமே அந்த காலம் ஊனமுற்றவங்களுக்கு ஸ்கூலில் வந்து குழந்தைங்க பிறந்த குழந்தை சோறு உணவு கொடுக்கறது நல்ல ஒரு இது, நல்ல மனிதர். நான் அவர் பார்த்து நான் 2 நாள் லீவ் போட்டேன். 2 நாள் லீவ் போட்டு தான் இருக்கேன். நான் ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறேன், வந்துட்டேன். ஐயா ஒரு பார்வை பார்க்க விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இத்தனை ஜனமாக வந்திருக்கோம். நாங்கள் நேற்று அந்த ஊர்வலத்துலேயும் கலந்துக்க முடியல, அவரோட இழப்புலையும் கலந்துக்க முடியல. அவருக்காக ரொம்ப இறங்கி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஐயாவை பார்த்துட்டா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயாவை பார்க்க முடியல, அவர் உள்ளே அடக்கம் பண்ணியிருக்க இடத்துல ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு அது ஒரு மரியாதை செலுத்தினா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை பார்க்க முடியாத போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் படம்னா இந்த படம்லாம் பார்த்தோம்னா அப்படி அவ்வளோ நேரம் பண்ணுவார் எல்லாமே. கொஞ்சம் ஒரு முந்தா நாளாக அவ்வளோ நேரம் வந்து நின்று பார்க்கவே முடியல, நேற்றும் பார்க்க முடியல. உள்ள வேலை என்ன வேலைங்க, தலைவர் உயிராக போயிட்டாருங்க. ஏன் போலீஸ் அதுக்கு போலீஸ் தேவையில்லைங்க, போலீஸ் தேவையில்லை. இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறேன், கேப்டன் வேடிக்கை பார்க்குறேங்க. அத்தனை காவல்துறை அனுப்ப சொல்லுங்க, காவல்துறை தேவையில்லை எங்களுக்குங்க. காவல்துறை அரசாங்கம் ஓவர் காவல்துறை. நேற்று கேப்டன் பார்க்க வராங்க, லத்தி சாட்டை அடிக்கிறாங்க, லத்தி சாட்டில் அடிக்கிறாங்க காவல்துறை இல்லைங்க. இது உண்மையாக கண்டிக்கிறோம். 10-5 வருஷமாக அவர் பார்த்துருங்க. சின்ன பிள்ளை தானே பார்த்துருந்தாங்க அவரை. அவர் தான் தெய்வம். அவர் பார்க்க தான் 2 நாள் லீவ் போட்டேன். இன்றைக்கி 2000 சம்பளம் போகும். அது தேவை, தலைவனை பார்க்கும். ஜேஎம்க்கு கட்சி, நான் கேப்டன் விஸ்வாசி. நான் கேப்டனை பார்க்கணும், 3 நாளாக பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு கால் அடிபட்டு நடக்க முடியாது. இப்படியே பார்க்க தாங்க மாட்டேன். ஏன் தாங்க மாட்டேன்? என்ன கேப்டனை பார்க்கக்கூடாது சொல்லு. எல்லாரும் வந்து பார்க்கும்போது நாங்கள் ஜனங்க பப்ளிக் நாங்கள் பார்க்கக்கூடாதா சொல்லு. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? அவ்வளோ தயவு செய்து எங்களை பார்க்க முடியும். அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நான் வேறு கட்சி இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும். ரொம்ப கேப்டனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். அவர் ஒரு சாமி மாதிரி. அம்மாவுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டதுன்னா கேப்டன் மட்டும்தான். இந்த தமிழ் மக்களுக்கு திரையோலத்துலேயும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி, கேப்டன் வந்து உண்மையிலேயே அவர் கேப்டன் தான். கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி உண்ணா ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும், அவர்கள் மட்டும்தான். ஆனால் அவரோட இழப்பை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல, இன்னமும் நம்பவும் முடியலை. அந்நியவர்களே, விஜயபிரபான் தம்பி அவர்களே, கேப்டன் விஜயபிரபான் அவர்களே, சண்முகப்பாண்டி அவர்களே, இது உண்மையை தலைமையில் வன்மையை பார்த்து போலீஸ் வன்மையை கண்டிக்கிறோம். உடனே அந்நியர் வெளியே வரணும், அந்நியர் வரணும், விஜயபிரபான் வெளியே வந்துடும். அவங்க சொன்னால் நாங்கள் இடத்த விட்டு நான் கிளம்புவோம். போலீஸ் சொல்கிறாங்க வெளியே விட்டு நான் போக மாட்டோம். போலீஸ் அடித்தா கூட நம்ம உள்ளே நான் போவோம். போலீஸ்களை மரியாதை கொடுக்க மாட்டோம். மேலே நேற்று லத்தி சாட்டு வாடா படம் பேசியிருக்காங்க, வன்மையை கண்டிக்கிறோம்.